ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பீட்ரூட் ஃப்ரை தாங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க வேணாம்னு சொல்றவங்க கூட இது மாதிரி நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா ரைசஸ்க்குமே இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ இது மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/4 கிலோ பீட்ரூட்டை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம வந்து இதை தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது இல்லை, அதனால எவ்வளோ பொடியாக முடியுமோ அந்தளவு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இப்படி கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு அப்படியே ஸ்டீம்லேயே குக் பண்ண போகிறோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களால் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப பொடியாக கட் பண்ணிட வேண்டாம். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே ஸ்டீம்லேயே குக் பண்ணிக்கலாங்க. நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அப்படியே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் எண்ணெய் ஊற்றி தாளிப்புக்கு எதுவும் போடலைங்க, வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டிருக்கேன். கடுகு கூட போட்டு தாளிக்கல. ஸோ இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பீட்ரூட் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே ஸ்டீம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, பீட்ரூட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 வேக்காடு நல்லாவே வெந்துருச்சுங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே ஸ்டவ்வை சிம்மில் போட்டுட்டு நம்ம மசாலா ஐட்டங்கள்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன். அவ்வளோதாங்க. இதை அப்படியே பெரட்டி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கலாங்க. இது வந்து அப்படியே நல்லா ஃப்ரை ஆகுங்க, அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து முக்கால்வாசி வேக வச்சிட்டதுனால இப்போ மிளகாய்த்தூள் போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வேக வைக்கும்போது அது நல்லா கிறிஸ்பியாக வெந்துருங்க. இப்போ நம்ம தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு வேக வைக்க வேண்டாங்க. இனிமேல் மூடி போடாமல் தான் நம்ம அப்படியே குக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு பீட்ரூட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போறோம்னா, ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஹையில் வைக்க போகிறோம். ஹையில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி லாஸ்ட்டில் நம்ம ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வெளியெல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வருங்க. குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்க, வெளியே நல்லா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னா பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கங்க. ரொம்ப நேரம் ஹையில் வச்சு ஃப்ரை பண்ண வேணாங்க, அப்புறம் கருகிடும். ஸோ இது மாதிரி லைட்டாக வெளியே வந்து ஃப்ரை ஆகி வரும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான பீட்ரூட் வறுவல் ரெடி. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டே வேணாம்னு சொல்கிற பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்கங்க. தயிர் சாதம், வெரைட்டி ரைஸஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை.